திமுக அதிமுக போஸ்டர் சண்டை 22 உயிர்களை பலி வாங்கி இன்னமும் வேணும்னு நிக்குது. அப்பா கலைஞர் காலத்துல ஆரம்பிச்சு அவர் மகன் ஸ்டாலின் ஆட்சி வர கண்டுக்கப்படாத மதுரையோட கொலை சரித்திரத்தை பார்ப்போம். ராம்நாட்ல இருந்து மதுரைக்கு பிழைப்புக்காக வந்த திமுகவை சேர்ந்த வி.கே. குருசாமியும் அதிமுகவை சேர்ந்த ராஜபாண்டியும் 2 கோஷ்டிங்களா மாறி இந்த 22 வருஷத்துல 22 கொலைகள் அரங்கேற்றி இருக்காங்க. பஞ்சம் பிழைக்க வந்தவங்களுக்கு பணம் பார்க்கிற தொழில் அரசியல் தான் தெரிஞ்சுக்கிட்டு வி.கே. குருசாமி திமுகவுக்கும் ராஜபாண்டி அதிமுகவுக்கும் விசுவாசம் காட்டி வளர நினைக்கும் போது போஸ்டர் ஓட்டுறதுக்கு யாரு முன்னாடின்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2003 மோதலுக்கு முதலா கோவில் திருவிழாவில் ராஜபாண்டியோட உறவினரான முன்னுசாமிய வி.கே. குருசாமி ஆளுங்க வெட்டி கொள்றாங்க. அங்க ஆரம்பிச்சு போன மாசம் வி.கே. குருசாமி அக்கா மகன் கிளாமர் காளி கொலை வர 22 கொலையாகி போச்சு. வேடிக்கை பார்க்கறத தவிர காவல்துறை வேற எதுவுமே செய்யல. முன்னுசாமி கொலைக்கு பழிவாங்க 2008 மாரிமுத்து, மூர்த்தி, ரமேஷ்னு குருசாமியோட ஆளுங்க 3 பேரை கொலை பண்றாங்க. இதுக்கு மூளையா இருந்தது முன்னுசாமியோட சகோதரனான வெள்ளக்காளி தான். இந்த வெள்ளக்காளி மேல 40க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருக்கு. குருசாமியோட நேரடி எதிரியான ராஜபாண்டி இறந்ததுக்கு அப்புறம் குருசாமியை கொல்றதையே சபதமா ஏத்துக்கிட்டு கொலை பண்ண ஆரம்பிச்சாரு வெள்ளக்காளி. அடுத்து குருசாமி குறி வச்சப்போ அவர் தப்பிச்சு போக அவர் தங்கை கணவர் பாம்பு பாண்டிய 2013 கொலை பண்றாங்க. பதிலுக்கு குருசாமி ஆளுங்க மொட்டை மாறிய 2015 கொல்றாங்க. இப்படியே போக 2016 குருசாமி மருமகன் காட்டு ராஜாவை ராஜபாண்டி தரப்பு கொடூரமா வெட்டி கொல்றாங்க. அதுக்கு பழி தீர்க்க குருசாமி தரப்புல இருந்து ராஜபாண்டியோட மகன் தொப்புலிய கொலை பண்ணி போடுறாங்க. பழிக்கு பழி நடக்கும் போதும் குருசாமி திமுக முக்கிய பொறுப்புல தான் இருக்காரு. கடைசியா குருசாமியோட அக்கா மகன் கிளாமர் காளி சிறைக்குள்ள இருந்தே திட்டம் போட்டு தீர்த்து கட்டியிருக்காரு ராஜபாண்டியோட விசுவாசியான வெள்ளக்காளி. தொடர் கொலையை தடுக்க போறோம்னு வெள்ளக்காளியை உள்ள புடிச்சு போட்டா சிறைக்குள்ள இருந்தே கொலையை தொடர்றாங்க. இன்னமும் அடுத்து கொலை எங்க விழுமோன்னு மக்கள் அச்சப்படுற சூழல்ல தான் மதுரை இருக்கு. மதுரை தொழிலுக்கு தான் தூங்க நகரம். அதை கொலைக்கு பயந்து மக்களை தூங்க விடாத நகரமா மாத்தி வச்சிருக்கு. ரவுடிசத்தை கட்டுப்படுத்த திணறும் காவல்துறைக்கு மந்திரி நம்ம ஸ்டாலின். 22 வருஷமா 22 பேர் தொடர் கொலைன்னு தொடரும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத கையாளாகாத ஆட்சிக்கு பேரு நல்லாட்சியாம். ரட்டாட்சின்னு வேணும்னா வச்சுக்கலாம் பேரை.